பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி கொடுத்து 2000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக கடுமையாக சாடியிருக்கும் அன்புமணி, அனுமதி தந்தவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என ஆவேசமாக பேசியிருக்கிறார். பணி நியமன முறைகேடு தொடர்பாக பாமக பல முறை எச்சரித்ததாகவும், தற்போது அதிலும் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சாடியுள்ளவர், தமிழ்நாட்டை ஒரு நாள் கூட ஆட்சி செய்வதற்கு திமுகவுக்கு தகுதியில்லை என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசிலிருந்து நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, விளக்க அறிக்கை. என்னன்னா, ராம்சார் பள்ளிக்கரணையில 680 ஏக்கர் தான் அதுல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, மீதி எல்லாம் பட்டான்னு. யார் சொன்னால பட்டான்னு? அது சதுப்பு நிலம், அது வெட்லேண்ட். 12,500 ஏக்கர் அது அழிச்சிட்டீங்களே. இன்னைக்கு இருக்குது 2,500 ஏக்கர், அதுலயும் அழிக்கணுமா? யாரு வீட்டு சொத்து? இதெல்லாம் பொதுமக்களுடைய சொத்து. அது யாருடைய பட்டாவும் கிடையாது. இது வெட்லேண்ட், சதுப்பு நிலம், இது மக்களுக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்குது இல்ல? இது திமுகனா லஞ்சம், ஊழல், இதுலயும் சயின்டிபிக் கரப்ஷன், விஞ்ஞான ரீதியில மிகப்பெரிய ஊழல் இதுல நடந்திருக்குது. உடனடியாக அதை நிறுத்தணும். யார் யாருக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் ஜெயில புடிச்சு போடணும். அதுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஊழல் என்னன்னா, இது 3வது விரிவாக்கம், சென்னை பெருநகரம் 3வது விரிவாக்கத்துல தான் நாங்க கொண்டு வருவோம். ராம்சார் கன்வென்ஷன் அங்கீகாரம் 2022 வந்துடுச்சு. 3 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? 3 ஆண்டு காலம் எதுக்கு அமைதியா இருந்த? நீ 2வது விரிவாக்கம் பெருநகர் 2வது விரிவாக்கத்துல நீ அந்த கொண்டு வந்திருக்கணும்ல. எதுக்கு நீ 3வது விரிவாக்கத்துக்கு நீ காத்துட்டு இருக்கிற? அப்போ இருக்கிறதுல அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போயிடலாம், அப்புறமா 3வது விரிவாக்கத்துல கொண்டு வரணும். இது எவ்வளவு பெரிய விஞ்ஞான ஊழல் இது. திமுக ஒரு நாள் கூட தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியற்ற கட்சி. முதலமைச்சருக்கு என்ன தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஊரகத்துறையில் உள்ள குடிநீர் துறையில 2,500 பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்களை நியமனம் செய்வதற்கு ஒவ்வொரு பொறுப்புக்கும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரை கையூட்டு பெற்றிருக்கின்றார்கள். இதில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறது. இந்த அறிக்கையை வைத்து உடனடியாக விசாரணை செய்து யார் குற்றம் செய்திருக்கின்றார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தப்பு வரும், இந்த குற்றம் செய்வார்கள் என்று முன்கூட்டியே நாங்க சொல்லியிருக்கிறோம். மருத்துவர் ஐயா பேர்ல ஒரு அறிக்கை, என் பேர்ல 2 அறிக்கை வந்திருக்கு இதுக்கு முன்பு. அதுல சொன்னது, ஒரு துறையில நீங்க பொறியாளர்களோ அல்லது ஊழியர்களோ நியமனம் செய்யணும்னா நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா நீங்க நியமனம் செய்யுங்க. எதுக்கு அந்த துறைக்கிட்டே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கடந்த காலத்துல சொன்ன பிறகு திமுக அரசு தான் 2021 அதாவது எல்லா பொறுப்பாளர் நியமனமும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா தான் வரும் என்று திமுக 2021 டிசம்பர்ல ஒரு அரசாணை பிறப்பிக்கின்றார்கள். அப்படி திமுகவே பிறப்பித்த அரசாணையை அவர்களே மீறுகிறார்கள். அந்த அரசாணையை 2023 அவங்களே மாத்துறாங்க, அவங்களுக்கு வசதியா. எதுக்கு ஏன் மாத்துறீங்க? ஏன் மாத்துறீங்க? இது லேசா கீறி இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு இன்னும் எல்லாம் ஆழமா தோணுன்னு வச்சுங்களேன், திமுக அரசை மக்கள் தூக்கி எறிய போறாங்க.